Dr. Most Reverend George Anthony Swami, Madras Mylapore Diocese representative, Father A.L. Sebastian அவர்களை அரங்க நிறைந்த கருவளையோடு அன்பு கூர்ந்து வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்புரை தர நான் திரு விஜய் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து ரொம்ப பிரஷரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். I'm just enjoying the process என்று சொன்னார். எப்படி நடக்கிறது என்பதை பார்த்து மகிழ்ச்சியோடு இதை கடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு தன்மை மிக முக்கியமானது ஒரு தலைவருக்கு. அது அவரிடத்தில் இருப்பதையும் நாங்கள் பொன்னாடை போர்த்த வந்தபோது தலைகுனிந்து இறங்கி அதை ஏற்றுக்கொண்ட அந்த பணிவும் உண்மையிலேயே மிக பிடித்திருந்தது. அதே போன்று பல கட்சி கூட்டங்களை டிவியிலே பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பேர் மேடையில் அமரலாம் என்றுதான் முண்டி அடித்துக் கொண்டு வருவார்கள். இங்கே மட்டும்தான் யார் இங்கே அமர வேண்டுமோ அவர்கள் அமர்வதும், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் கீழே அமர்ந்து ஒழுக்கமான ஒரு கட்சியாக இதை முன்னிறுத்துவதும் பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. இட்ஸ் எ வண்டர்ஃபுல் லைஃப் என்கின்ற ஒரு படம் ஒன்று நீங்கள் நேரம் இருந்தால் பாருங்கள். ஜார்ஜ் பெய்லி என்று சொல்லப்படுகிற இவர் ஒரு பாலத்தின் மீது ஏறி ஒரு கிறிஸ்துமஸ் இரவிலே தன் பிள்ளைகளை குடும்பத்தை விட்டுவிட்டு விரக்தியோடு பாலத்திலிருந்து குதிப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதை கடவுள் பார்க்கிறார். கடவுள் பார்த்துவிட்டு இவன் நல்ல மனிதனான மிகச் சிறப்பாக நல்லதை செய்தவன் ஏன் விரக்தியோடு பாலத்திலிருந்து குதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை காப்பாற்ற சொல்கிறார். காப்பாற்ற சொல்லிவிட்டு அந்த தேவதூதன் அவனிடத்தில் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாய் என்று கேட்டபோது அவனுடைய வாழ்க்கை திரும்பி பார்த்தால் அவன் சிறு வயதிலேயே தன்னுடைய தம்பி ஆற்றிலே கீழே குதித்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை காப்பாற்றுகிறான். வானதூதன் அதை கேட்கிறார். இரண்டாவது, அவன் வேலை செய்த ஒரு இடத்திலே ஒரு மருந்தை கொண்டு போய் ஒருவரிடத்திலே கொடுக்க சொல்கிறான். அந்த மருந்தை கொண்டு போய் கொடுக்காமல் அதில் ஏதோ சந்தேகப்பட்டு திரும்பி வந்து விடுகிறான். வந்த பிறகுதான் பார்த்தால் அது விஷத்தோடு சேர்ந்த ஒரு மாத்திரையாக இருந்ததை கண்டுபிடித்து அந்த கொடுத்தவர் அவன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். இது மட்டுமல்லாமல் அவன் ஒரு வங்கியிலே, அவனுடைய அப்பா வங்கியிலே அவன் வேலை செய்கிறான். அந்த வங்கியிலே என்ன சிறப்பு என்று சொன்னால், ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு அவர்கள் அந்த வங்கியிலே செய்கிறார்கள். தன்னுடைய எல்லா கனவுகளையும் விட்டுவிட்டு அந்த வங்கியிலே பணிபுரிந்து எக்கச்சக்கமான ஏழைகளுக்கு வீடு கட்டி தருகிறார். அந்த வங்கியிலே இருக்கக்கூடிய பணம் களவாடி போகிறது. அதை திரும்ப தர வேண்டும் என்று அவனை அரஸ்ட் பண்ணுவதற்காக வருகின்ற போது அவன் விரக்தியோடு நான் நல்லதுதானே செய்தேன், எனக்கேன் இப்படி நிகழ்ந்தது என்று சொல்லி பாலத்திலிருந்து குதிக்கப் போகிறான். அப்பொழுது அந்த தேவதூதன் சொல்கிறான், நீ பிறக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று யோசித்து பார் என்று சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், போய் பார்க்கிறான். பார்த்தால் அந்த இடத்திலே அவனுடைய தம்பி இறந்து போயிருக்கிறான். வங்கியிலே கடன் வாங்கியவர்கள் அனைவரும் அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் கட்டக்கூடிய அந்த கட்டிடங்கள், வீடுகள் அனைத்தும் அங்கே இல்லாமல் போயிருக்கிறது. அப்பொழுது தேவதூதன் சொல்கிறான், நீ பிறந்ததற்கான ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தினால் பல பேர் பலனளிப்பதற்காக உன் பிறப்பு அமைந்திருக்கிறது. அதுதான் மிகச் சிறப்பு என்று சொல்கிறான். அன்பு நண்பர்களே, கிறிஸ்துமஸ் விழா இயேசு பிறந்ததை மட்டுமல்ல, நாம் ஏன் பிறந்தோம் என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. வெறுமனே நமக்காக பிறந்தோம் என்பது அல்ல, நாம் அடுத்தவர்களுக்காகவும் அடுத்தவள் வாழ்வுக்காகவும் அடுத்தவள் நலனுக்காகவும் பிறந்திருக்கிறோம் என்பதைத்தான் இது வலியுறுத்துகிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு சில சமயங்களிலே இளைஞர்களாகிய உங்களை எல்லாம் சொல்கிறார்கள், நீங்கள் எதற்காக ஏன் இப்படி எல்லா இடங்களுக்கும் ஓடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். உங்களால் பல பேர் பலன் பெறுகிறார்கள், பல பேர் நல்லதை பெறுகிறார்கள், பல பேருக்கு நல்லது கிடைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே ஒரு தலைமை பொறுப்புக்கு வருகின்ற போது
அந்த தலைமைத்துவம் என்பது பிறந்ததற்கான ஒரு காரணத்தையும் அந்த பிறப்பிலிருந்து பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறது என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்லுகிறது. அதே நேரம் நாம் நல்லது செய்கின்ற போது அதை தடுப்பதற்கு பலவிதமான சக்திகள் உண்டு என்பதும், அந்த சக்திகளை தாண்டி தூய சக்தியாக செயல்படுவது என்பதும் தான் அழைப்பு என்பதுதான் இன்றைக்கு நமக்கு வழங்கப்படுகின்ற செய்தி. அதைத்தான் இயேசு அந்த நேரத்திலே அடிமைகளாக, ஒன்றும் தெரியாதவர்களாக, படிக்காதவர்களாக, பாவிகளாக, ஓரம் ஒதுக்கப்பட்டவர்களாக, இவர்கள் அனைவரும் எதற்கும் லாய்க்கில்லாதவர்கள் என்று சொல்லி தள்ளி பழித்தவர்கள் பக்கம் போய் நின்று பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு, சிறப்பாக வாழுங்கள், உங்களது வாழ்க்கைதான் அடுத்தவர்களை மாற்றும் என்று சொல்லி அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது இயேசுநாதர். அதைத்தான் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட மாற்றத்தையும் மிகச் சிறப்பான வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தத்தையும் உணர்ந்தவர்களாய், அதை பிறருக்கும் வழங்குகின்றவர்களாய், அதனால் இந்த சமுதாயம் மிகச் சிறப்பான ஒரு சமுதாயமாக, நீங்கள் காண்கின்ற கனவு நனவாகின்ற ஒரு சமுதாயமாக, ஏழை மக்கள் அனைவரும் உயர்ந்து நிற்கின்ற ஒரு சமுதாயமாக இது மாற வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு உங்கள் தலைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய வாழ்த்து மட்டுமல்ல, இது கத்தோலிக்க திரு அவை சார்ந்த பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களுடைய சார்பாகும், இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் கல்வி ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற அடிப்படையிலும் இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் சிறப்பாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மேன்மேலும் உயர வேண்டும், உங்களது எல்லா கனவுகளும் நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, Father.